மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அதற்கான வரைவு மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. அது குறித்து விளக்குகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. பொது சிவில் சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்து அனைத்து மாநிலங்களையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது உத்தரகாண்ட் மாநில பாஜக அரசு. உத்தரகாண்ட் விவகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன் பொது சிவில் சட்டம் என்றால் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்வது அவசியம். இந்து, கிறிஸ்து, முஸ்லிம், சீக்கியம், பௌத்தம், சமணம், பார்சி என பல மதத்தவர்களின் வசிப்பிடம்தான் இந்தியா. இதில் பெரும்பான்மை என்று பார்த்தால் இந்துக்கள் தான். மற்ற எல்லா மதமும் சிறுபான்மை. ஆனாலும் அவர்களுக்கான தனிப்பட்ட உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என சட்டம் சொல்கிறது. ஒவ்வொரு மதத்தவரின் நம்பிக்கை மற்றும் புனிதங்களை கட்டிக்காக்க தனித்தனி சட்டங்கள் உள்ளன. அதாவது திருமணம், விவாகரத்து, சொத்து பகிர்வு, தத்தெடுத்தல், ஜீவனாம்சம் உள்ளிட்ட விஷயங்களை அதற்கென உருவாக்கப்பட்ட பிரத்யேக சட்டங்கள் பாதுகாக்கின்றன. இந்த சட்டங்களை மாற்றியமைத்து அனைத்து சமூகங்களும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு பொது சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டதுதான் பொது சிவில் சட்டம். பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவிற்கு பொதுவான சிவில் சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் அது தேசிய நீரோட்டத்திற்கு ஆபத்தாக முடியும் என்ற வாதமும் நீண்ட காலமாக தொடர்ந்து வருகிறது. கடந்த ஆண்டு மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் பேசிய பிரதமர் மோடி 2 விதமான சட்டங்கள் நாட்டின் நிர்வாகத்தை நடத்த முடியுமா என கேள்வி எழுப்பியதோடு நாட்டின் குடிமக்கள் அனைவரும் சமம் என்று அரசமைப்பு சாசனம் கூறுவதாக சுட்டிக்காட்டினார். அதோடு உச்சநீதிமன்றம் இச்சட்டத்தை பற்றி கூறியதையும் முன்வைத்தார். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. அதே நேரத்தில் ஆம் ஆத்மி, சிவசேனா உள்ளிட்ட கட்சிகள் பொது சிவில் சட்டத்திற்கு பச்சை கொடி காட்டின. கடந்த சில நாட்களாக இது பற்றிய பேச்சும் விவாதமும் சற்றே ஓய்ந்திருந்த நிலையில்தான் அடங்கிப்போன பரபரப்புக்கு தூபம் போட்டுள்ளது உத்தரகாண்ட் மாநில பாஜக. அம்மாநிலத்தில் முதலமைச்சரான புஷ்கர் சிங் தாமி வீட்டில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றுள்ளது. அதில் பொது சிவில் சட்டத்திற்கான அனுமதி வழங்கியுள்ளது அமைச்சரவை கூட்டம். பிப்ரவரி 6ஆம் தேதி பொது சிவில் சட்டத்திற்கான வரைவு மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உரிய நடைமுறைக்கு பின்னர் இது சட்டமாக உருப்பெறும். இது சாத்தியமாகும் பட்சத்தில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்த முதல் மாநிலம் என்ற பெருமையை உத்தரகாண்ட் பெறும். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டுமொத்த தேசமும் எதிர்கொண்டிருக்கிறது. அரசியல் பரபரப்புகளுக்கு கொஞ்சமும் பஞ்சமில்லாத இந்த சூழலில் பொது சிவில் சட்டத்தை உத்தரகாண்ட் அரசு கையில் எடுத்திருப்பது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.